ஒரு கண்ணை வச்சு பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றி காப்பாற்றுவோம். அந்த கண் வர்றதுக்குள்ளே படாத பாடாயிடும், அந்த கண் மரமாக வர்றதுக்குள்ளே. ஆனால் இந்த கருவையை மட்டும் பாருங்கள், இப்போ அறுவடை பண்ணி வெறும் 5 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே எல்லாம் பயங்கரமாக வளர்ந்து நிற்கிது. சரி, இது எங்கேருந்து வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடு மாடுகள் மேய்க்கிறாங்கல்ல, அந்த ஆட்டுக்கு வந்து இந்த கருவை காயை கொடுக்குறது இவங்க ஒரு பழக்கமாக வச்சுருக்காங்க, நல்லா திங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஆட்டு புழுக்கையிலையோ மாட்டு சாணிலையோ இந்த கருவையை தின்னுட்டு அந்த விதை வந்து அது முளைச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா இப்போ கொல்லை ஃபுல்லாக கருவை மண்டிருக்கு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மண்டி. இன்னொரு 6 மாதம் விட்டோன்னா போதும், கொல்லையே கருவை தோப்பாயிடும். எவ்வளோ கருவை இருக்குது பாருங்க. நானும் சரியாக கவனிக்காமல் விட்டேன், எல்லாம் கருவை பெருசாக வளர்ந்துருச்சு. இல்லாட்டி நம்ம மழை பெஞ்சிச்சின்னா சின்னதாக இருக்கப்போ வேரோட பிடிங்கி எரிஞ்சிரும். இருந்தாலும் இப்போயே அப்புறப்படுத்தினா தான் இனி நடவுக்கு நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு எல்லா கருவையும் வெட்டி கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டாச்சு. இதுவே நல்லா வேர் விட்டுருச்சு. சின்ன கருவே பார்த்திங்கன்னா 1 அடி வரையும் வேர் விட்டுருக்கும். அதனால் கருவை